லைக் 2 ஏர்கிராஃப்ட் வருதுன்னா லைக் ஒன் வில் கிளைம்ப் அப், ஒன் வில் டிசென்ட் டவுன். அந்த மாதிரி லைக் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்தனால லைக் பறவை தான் வந்து நேச்சுரல் ஃப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலே 18,000 to 28,000 ஏர்கிராஃப்ட் வானத்தில் பறந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி டெஸ்டே பண்ணியிருக்காங்க. லைக் 36,000 ஃபீட்லேருந்து ஒரு சின்ன செஸ்னா ஏர்கிராஃப்டை அப்படியே தூக்கி போட்டாங்க. ஒன்றுமே ஆகலை. இட் கேன் கிளைட் அண்ட் லேண்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ஜினே கூட ஆஃப் ஆயிடுச்சுன்னா லைக் ஒரு என்ஜின் ஒர்க் ஆகலனா கூட 3 hours யூ கேன் ஃப்ளை. என்ஜின் ஃபெயிலியர் ஆனாலும் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணலாம் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் இஸ் த சேஃபஸ்ட் வே டு ட்ராவல். ஏஐ பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அதோட தாக்கம் ஃப்ளைட்குள்ளால ஏற மாட்டேன்றாங்க பைலட் இல்லாது. 12th முடிச்சாலே ஆக்சுவலி சேரலாம். இது இப்போல்லாம் சேலரி 20 to 25 lakhலாம் பெர் மந்த் ஏர்ன் பண்ணுறாங்க. சில பேர் 35 lakh. அப்புறம் யூ கெட் பெய்ட் டு ட்ராவல் த வேர்ல்ட் ஃபார் ஃப்ரீ. கேரண்டீட் பிளேஸ்மெண்ட்டே கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணவங்க, கிராஜுவேட், காமர்ஸ், ஆர்ட்ஸ், பயாலஜி குரூப், அவங்களாம் கூட இப்போ பைலட் ஆகலாம். அவங்களுக்கும் கூட அவங்க எக்ஸாம் எழுதணும். பை த எண்ட் ஆஃப் த இயரே 12 weeks ட்ரைனிங் கேப்டன் கொடுக்குறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம வெரிட்டாஸ் டெக் பைலட் அகாடமியில் இருக்கோம். நம்ம கூட கேப்டன் எபினேசர் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் கேப்டன் எபினேசர். நான் சர்டிஃபைட் கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டர். நான் 99.5% ஸ்கூலிங்கில் எடுத்திருந்தேன். இது வந்து ரொம்ப பெருமையாக சொல்லணும்னு இல்லை. லைக் இட்ஸ் ஆல் பை காட்ஸ் கிரேஸ். நான் வந்து யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் டாப்பர் கூட. எங்களோட யூனிவர்சிட்டியோட அலுமினிஸ்லாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களாம் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ்லாம் இதில் வந்து டாப்பர்ஸ் இன் ஐஏஎம் அண்ட் ஐஏஎஸ் கூட. ஸோ நானும் லைக் டாப்பர் இன் எம்பிஏ அண்ட் ஆல் மை பைலட் எக்ஸாமினேஷன்ஸ். என்னோட லாஸ்ட் ட்ரான் சேலரி வந்து 16 lakh per month. இட்ஸ் அ டேக்ஸ் ஃப்ரீ சேலரி. இப்போ சேலரிலாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லைக் இப்போல்லாம் சேலரி 20 to 25 lakhலாம் per month ஏர்ன் பண்ணுறாங்க. சில பேர் 35 lakh அண்ட் அபவ் கூட per month ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே கூட நிறைய பேர் ஆல்ரெடி மோர் தென் 20 lakhs per month ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மோர் தென் இந்த மாதிரி சேலரி ஏர்ன் பண்ணால் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்ன? நீங்க பார்த்துருப்பீங்களே, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க அந்த ஒர்க்ல அப்படின்னு? ஓகேங்க, இது நம்ம பறக்கிறதே ஒரு பெரிய ஹாப்பினஸ். லைக் இந்த பியூட்டிஃபுல் சீனரி, சன்ரைஸ், சன்செட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ். ஸ்மைல் காலையில் எழும்பி போகிறதுலாம் கூட அந்த ஸ்மைல் அதை பார்த்தாலே எல்லாமே மறந்துடும். அப்புறம் யூ கெட் பெய்ட் டு ட்ராவல் த வேர்ல்ட் ஃபார் ஃப்ரீ. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கூட எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் பாஸ்ன்றது ஒன்று கிடையாது. ஸோ அதுவே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். லைக் அடுத்தவங்க ஃபேஸில் ஸ்மைல் கொண்டு வரது, அதுதான் பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ். என் மூலமாக இப்போ நிறைய பேர் பைலட் ஆயிருக்காங்க. லைக் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு கூட. ஸோ இதுதான் வந்து பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ்ங்க. லைக் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. லைக் வாழ்க்கையில் வந்து அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ். அவங்க வந்து வாழ்த்துறது அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப தேவை. நீங்க சொன்ன மாதிரி அந்த சன்ரைஸ் இதெல்லாம் பார்க்கறதே, பறந்துகிட்டே பார்க்கறதுன்றது சந்தோஷம். எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நீங்க ஃப்ளை பண்ணிருக்கீங்க? ஸோ நான் இருந்தது மோஸ்ட்லி மிடில் ஈஸ்டில். ஓகே. ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி இருந்தேன். இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் ஆன்லைனாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணலான்னு. ஓகே. ஸோ அது வந்து லைக் எல்லாருக்கும் எங்கள் டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல்சோ அவுட் சைட் இந்தியா கூட. ஸோ இது வந்து என்னோட பேஷன் கூட, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, டீச் பண்ணுறது. ஐ லைக் தட். அப்படிதான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அகாடமி பற்றி நம்ம பேசலாம் சார். அதுக்கு முன்னாடியே சில விஷயம் எனக்கு என்னன்னா, இப்போ பைலட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். எல்லா வேலையுமே பெருமையானது, அதில் ரொம்ப யூனிக்காக தெரியுது பைலட் அப்படின்றது. உங்களுக்கு ஏதாவது கனவு அப்படின்றது இருந்ததா? கண்டிப்பாக நான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்ததா? இல்லை, எங்கள் அப்பா ரயில்வேஸில் இருந்தார். ஸோ அடுத்த பசங்களை எப்போவுமே அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. ஸோ எங்கள் அப்பாவோட கனவு கூட. ஸோ அதோட கனவுன்றோட மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ணி பார்க்குறது. லைக் நம்ம மட்டும் இல்லாத அடுத்தவங்களையும் ஹெல்ப் பண்ணி அவங்களையும் பைலட் ஆக்குறது. அவங்களோட ஃபேமிலியும் லைக் அவங்க ஜெனரேஷனே சேஞ்ச் ஆகுது. ஸோ எங்கள் அப்பாவோட கனவு கூட அதை பூர்த்தி பண்ணது ரொம்ப சந்தோஷம். மற்ற இது மட்டும் இல்லாமல் நிறைய பேரையும் ஹெல்ப் பண்ணி அவங்களையும் பைலட் ஆக்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இப்போ ஆனால் நம்ம ஏர்கிராஃப்ட் அப்படின்றதெல்லாம் பேசும்போதே ஒரு எவ்வளோ சேஃப்டியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஓகேங்க, நல்ல கொஸ்டின் இது. நீங்கள் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணலாம் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் இஸ் த சேஃபஸ்ட் வே டு ட்ராவல். ஸோ இதை மாதிரி டெஸ்டே பண்ணியிருக்காங்க. லைக் 36,000 ஃபீட்லேருந்து ஒரு சின்ன செஸ்னா ஏர்கிராஃப்டை அப்படியே தூக்கி போட்டாங்க. ஒன்றுமே ஆகலை. இட் கேன் கிளைட் அண்ட் லேண்ட். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ஜினே கூட ஆஃப் ஆயிடுச்சுன்னா, லைக் ஒரு என்ஜின் ஒர்க் ஆகலனா கூட 3 hours யூ கேன் ஃப்ளை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்களோ யூ கேன் ஃப்ளை ஃபார் லாங்கர் பீரியட். லைக் அரௌண்ட் 1000 feet ஹைட்டில் இருந்தீங்கன்னா யூ கேன் கிளைட் ஃபார் 1.5 kilometers. என்ஜின் ஃபெயிலியர் ஆனாலே. ஸோ ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் மேட் டு கிளைட். ஸோ பறவை பறக்குது இல்லை,
அந்த மாதிரி தான் லைக் பறவை தான் வந்து நேச்சுரல் ஃப்ளைட். ஸோ ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் டிசைன்ட் இன் சச் எ வே ஸோ தே கேன் ஆல்சோ கிளைட். ஸோ வி ஆர் வெரி சேஃப். ஃப்ளைங் தான் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ரோட்டில் போனால் தான் உங்களுக்கு லைக் பஸ்ஸு, ஹைவேஸ்லாம் பஸ்ஸு, காரு, லாரிலாம் என்னென்னமோ இடிக்கலாம். ஸோ ஃப்ளைங் இஸ் வெரி சேஃப். சேஃப்டி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது, ஆனாலுமே ஒரு சில செய்திகள் நம்ம கேட்குறோம், ஃப்ளைட் வந்து இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ல சிக்குது அப்படின்னு. அதெல்லாம் எப்படி? ஆமாங்க, அப்படின்னு நம்ம முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் இருந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 1 in 10 years 1 in 20 years அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. லைக் இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. லைக் ஏர்கிராஃப்ட் பொல்யூஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து லைக் 2 ஏர்கிராஃப்ட் வருதுன்னா லைக் 1 will climb up, 1 will descend down. அந்த மாதிரி லைக் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்தனால லைக் ஆல்மோஸ்ட் நில் சான்சஸ் ஆஃப் எரர். இப்போ இந்த அகாடமி ஆரம்பிக்கணும் அப்படின்ற தாட் எப்படி வந்தது உங்களுக்கு? ஓகேங்க, ஸோ நம்ம மட்டும் பற்ற இன்பத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ். ஸோ நான் மட்டும் அனுபவிச்சதை லைக் நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே என் ஃப்ரெண்டு அப்படி ஹெல்ப் பண்ணாட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டே என்னென்னமோ படிக்கணும், 12th முடிச்சாலே ஆக்சுவலி சேரலாம் இது. ஸோ அந்த இது வந்து அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், அதனால நாங்கள் 10 years பிஃபோர் ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வந்து வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன்லேயே இப்போ எல்லாருக்கும் ரீச் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜியும் வளர்றதுனால நம்மளும் வி கேன் ரீச் பீப்புள். அவங்க வீட்டில இருந்தே படிக்கலாம், தியரி வந்து அவங்க வீட்டில இருந்தே படிக்கலாம், ப்ராக்டிக்கல் அப்ராடுக்கு அனுப்புறோம். இப்போ எலிஜிபிலிட்டி அப்படின்றது 12th படிச்சாலே போதும். ஓகே. ஆனா இப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்களும் வராங்க. இப்ப ஏஐலாம் வந்தனால, சாட் ஜிபிடிலாம் வந்தனால நிறைய பேருக்கு ஜாப் போயிடுச்சு. இல்ல அதான் கேக்குறேன். இப்போ ஏஐ பத்தி நம்ம நிறைய பேசுறோம், அதோட தாக்கம் இதுல இருக்கா? ஓகேங்க, ஸோ இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி. இப்போ ஏஐல என்னதான் வந்தாலும் ஆக்சுவலி லைக் 90% ஆஃப் த பீப்புள் ஓட்டிங் எடுத்ததுல அவங்க ஃப்ளைட்குள்ளால ஏற மாட்டேன்றாங்க பைலட் இல்லாட்டி. ஸோ இது வந்து மோர் சேஃப் அண்ட் செக்யூர் கூட லைக். ஆனால் பைலட்ஸ் ஆஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பைலட் இல்லைன்னா பிளேனே கிடையாது. ஏன்னா டெக்னாலஜியில் எனிதிங் கேன் கோ ராங் கூட. அதனால பைலட் எப்பவுமே ஃபியூச்சர்ல கூட பைலட் கட்டாயம் தேவை. இது ஏஐ வந்தா என்ன வந்தாலும் கூட பைலட் கட்டாயம் தேவை ஏர்கிராஃப்ட். ஸோ இதனால பாதிப்பு, இதனால இதுக்கு பாதிப்பு கிடையாது, பாதிப்பு கிடையாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 12th அப்படின்றது எலிஜிபிலிட்டி இது படிக்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் சின்னதுல இருந்து கண்டிப்பா நம்மளும் இந்த மாதிரி ஆகணும். ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவங்க வேற ஒரு ஃபீல்ட்ல இருப்பாங்க, மேபி ஒரு 40+ கூட இருப்பாங்க, அவங்கனாலையும் முடியும். ஆமாங்க, இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 68. ஆனால் ரிட்டையர்ட் பைலட் 70 and 75 இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜி, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் படிச்சவங்க நிறைய பேங்க் மேனேஜர்ஸ், டாக்டர் கூட வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் பேக்ரவுண்ட், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஜாப் போயிடுச்சுன்னு வராங்க, இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஜாப் இல்லைன்னு வராங்க. இப்போ ஏஐ வந்தனால நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் வேற பைலட்ல வந்து 8 lakh வேகன்சிஸ் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அமேசான் வந்து அவங்க எல்லா ஏர்போர்ட்லையும் வேர் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்லேயே கோவிடே வந்தாலும் சரி, ரெசஷனே வந்தாலும் சரி, பைலட்டுக்கு வந்து இன்னும் டிமாண்ட் அதிகம் தான். நிறைய பேர் ஆன்லைன்ல இன்னும் வாங்க தான் போறாங்க. ஸோ அதனால தான் இப்போ DHL, FedEx, UPS, Blue Dot, ஏர் கார்கோன்னு இருக்கு. ஸோ அந்த இதுல வந்து வேகன்சிஸ் ரொம்ப அதிகமாக ஆயிட்டு இருக்கு, டிமாண்டும் இப்போ ரொம்ப அதிகம். இப்போ இந்த கோர்ஸ் அதோடைய டியூரேஷன் அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம். ஓகேங்க, ஸோ இது வந்து மெயினாக பார்த்தா மொத்தமே 3 சப்ஜெக்ட் தான் அவங்க படிக்கணும். மீட்டியராலஜி, அது வந்து வெதரை பற்றி எல்லாம் படிப்பாங்க. ரெகுலேஷன்ஸ், ஏர் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி படிப்பாங்க. அப்புறம் நேவிகேஷன், ஒன் பிளேஸ் டு அனதர். அப்புறம் ரேடியோ டெலிஃபோன்றது வந்து அவங்க பேசுறது ரேடியோவில் எங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது போது பேசுறது. அது மட்டும் தான் அவங்க தியரி படிப்பாங்க. தியரி மொத்தம் 6 மாதம் தான். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் அப்ராடுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் எல்லாம் இதுக்கும் கூட லோனும் கொடுக்குறோம். ஸ்காலர்ஷிப் கூட கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பே அப் டு 1 lakh வரைக்கும் இருக்கு. அது கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து லோன் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றத லோனும் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க ஃபாரின்ல போயிட்டு அப்புறம் ப்ராக்டிக்கல் வந்து 8 to 12 month பண்ணுவாங்க. அப்புறம் படிக்கும் போதே கூட பார்ட் டைம் ஜாபும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுலேயே கூட மந்த்லி 3 to 5 lakh per month ஏர்ன் பண்றாங்க. ஸோ லோன் எடுத்தாங்கன்னா கூட லோனே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்புறம் 100% அஷ்யூர்டு கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். எல்லாரும் அஷூரன்ஸ் தான் இது கொடுப்பாங்க. நாங்கள் வந்து கேரண்டீட் பிளேஸ்மெண்ட்டே கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 100% பிளேஸ்மெண்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லுது, நீங்க அப்ராட்ல ஸ்டடீஸ். ஆமா. ஸோ அப்ராட்ல படிக்கும் போதே அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். இப்போ அப்ராட்ல இருக்கவங்க வந்து லேசின்னு, லேசினா அவங்க ஆல்ரெடி சிட்டிசன்ஸா இருக்கனால கவர்மெண்ட்டே அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் வேலைக்கு போனா எனக்கு 25 cents தான் அதிகமா வருது, ஆனா வேலைக்கு போகணும்னா புது ட்ரெஸ் எடுக்கணும், வேலைக்கு போகணும்னா சாப்பாடு எடுத்துட்டு போகணுமா, வேலைக்கு போகணும்னா திரும்பி வரணுமா,
அதுக்கே ஃபியூலுக்குலாம் காசு ஆகுது, அதுக்கு எதுக்கு வேலைக்கு போகணுன்றாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இதில் எல்லாமே பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளைட் டிஸ்பேச்சர், அட்மின் ஜாப், மெயின்டெனன்ஸு, பேங்க்ஸ், சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் கூட லைஃப் கார்ட் ட்ரெயினர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு மாதமே 3 லட்சம் to 5 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே 6 months வந்து இங்கே படிக்கணும் அப்படின்றீங்க, அந்த 3 சப்ஜெக்ட். ஆமாம், 3 சப்ஜெக்ட். மொத்த டியூரேஷன் அப்படின்றது என்ன? ஸோ மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 to 18 months எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணி அவங்க மாதம் 10 லட்சம் ஏர்ன் பண்ணுற வரைக்கும் கைட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா எத்தியாத், எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், ஏர் அரேபியா, குவைத் ஏர்வேஸில் அவங்க ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணாலே 8 to 10 lakh per month டேக்ஸ் ஃப்ரீ சேலரி வாங்குறாங்க. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணாலே 12 lakh per month ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் எந்த அளவுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஓகேங்க. ஸோ இந்தியாவும் இப்போ டெவலப்பிங் கண்ட்ரி. இப்போ ஸோ இந்தியாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ மோர் தென் 220 நியூ ஏர்போர்ட்ஸ் இந்தியாவிலே வருது. ஸோ இப்போ ஏர்பஸ்ன்றவங்க ஆல்ரெடி இந்தியாவில் வந்து ஆல்ரெடி வித் மேஜர் ஏர்லைன்ஸில் டீல் சைன் பண்ணிட்டாங்க. எவ்ரி வீக் வந்து ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்கு மட்டுமே டெலிவர் பண்ண போகிறாங்க அடுத்த 10 வருஷத்துக்கு. ஒரு ஏர்பஸ் ஏர்கிராஃப்ட்னா லைக் 12 to 14 பைலட்ஸ்க்கு ஜாப் ஒரு ஏர்கிராஃப்டுக்கே. ஸோ இது அடுத்த 10 வருஷத்துக்கு 14 to 15 பைலட் வாரத்துக்கு தேவை ஏர்பஸ்க்கு மட்டுமே. இது நான் சொல்றது இந்தியாவில் மட்டும். ஸோ உலகம் ஃபுல்லா 8 lakh பைலட்ஸ் தேவை. இப்போ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது இது. ஸோ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இன்ஜினியரிங்ல 80-90 சப்ஜெக்ட்ஸ் படிச்சோம், இதெல்லாம் இன்னும் என்னென்னமோ படிக்கணும், மாஸ்டர்ஸ் டிகிரி, PhD எல்லாம் பண்ணாதான் பைலட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 12th படிச்சுட்டே எல்லாரும் பைலட் ஆகலாம். ஸோ அந்த விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலே 18,000 to 28,000 ஏர்கிராஃப்ட் வானத்தில் பறந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லுங்கள். ஓகேங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட டைரக்டாக டைப் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ கவர்மெண்ட்டே வந்து இப்போ ஏவியேஷன் ஃபீல்டுக்காக வந்து ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 1 lakh வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். இப்போ வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணவங்க, கிராஜுவேட், காமர்ஸ், ஆர்ட்ஸ், பயாலஜி குரூப், அவங்கலாம் கூட இப்போ பைலட் ஆகலாம். அவங்களுக்கும் கூட அவங்க எக்ஸாம் எழுதணும். 2 hours எக்ஸாம். அது லைக் ஜெனரல் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ், அப்புறம் சயின்ஸ், இதுலேருந்து தான் பேசிக்கான கொஸ்டின்ஸ் வரும். அதில் அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ லைக் 60க்கு மேலே எடுத்தாங்கன்னா லைக் தே கெட் ஸ்காலர்ஷிப் வந்து அப் டு 1 lakh வரைக்கும் கிடைக்கும். அது அவங்க ஏவியேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பேஷன், அதை தாண்டி வந்து சேலரி இவ்வளோ இருக்கணும், லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணுன்றது கிளியர் கட்டாக இருக்காங்க. ஸோ இதில் சேலரி அப்படின்றது அப் டு எவ்வளோ வரைக்கும் பாசிபிலிட்டி? ஓகேங்க. இது ஸ்டார்டிங் பேசிக் சேலரி அவங்க வந்து எத்தியாத், எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், ஏர் அரேபியா, குவைத் ஏர்வேஸில் அங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ சேலரி 8 to 10 lakh per month ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணாலே. ஓகே. ஸோ ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் 17 to 18 lakh per month ஏர்ன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு லைக் தே ஆர் ஏர்னிங் 25 lakhs ஏர்ன் பண்றாங்க நிறைய பெர் மந்த். ஸோ நிறைய இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா 35 lakh and above பர் மந்த் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் வித்தின் ஏ ஷார்ட் டைம் ஹையஸ்ட் ஏர்னிங் ஜாப்னா இந்த பைலட் தான். டாக்டர், இன்ஜினியர், லாயர், பேங்க் மேனேஜரு, ஸோ அவங்களாமே இப்போ கேரியரை சேஞ்ச் பண்ணிட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களாமே இப்போ கேரியரே சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பைலட் ஆகிறாங்க. ஏன்னா வெரி ஷார்ட் டைம்ல ஹையஸ்ட் ஏர்னிங் பொட்டன்ஷியல். 3 subjects தான் படிக்கணும், படிக்கிறதுக்கும் லோன் கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். அப்புறம் அவங்க அப்ராட்ல ப்ராக்டிக்கல் பண்ணும் போதே அவங்க பார்ட் டைம் ஜாப்லேயே 3 to 5 lakh per month படிக்கும் போதே ஏர்ன் பண்றாங்க. ஸோ படிச்சு முடிச்ச வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட். ஸோ லோன்லாம் எடுத்திருந்தாங்கன்னா கூட படிக்கும் போதே கூட அந்த லோன்லாம் அடைச்சிடுறாங்க. ஸோ படிச்சு முடிச்ச வரைக்கும் அவங்க ஹையஸ்ட் ஏர்னிங் சேலரி இன் ஷார்ட் டைம் இந்த பைலட்ல தான் இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு 12th முடிச்சு டைரக்டா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு 35 lakhs வரைக்கும் per month சம்பாதிக்கும். ஆமா, per month ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள். ஆமா, நான் இப்போ நிறைய இருக்கேன். நிறைய பேர் ஆல்ரெடி இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ சேலரி 25 lakh per month வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வேகன்சிஸும் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷன் 5% கூட பைலட் ஆக மாட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம இந்தியன்ஸ். அவங்க தான் முன்னாடி நிறைய கண்ட்ரீஸ்லாம் இந்தியன்ஸ் வந்து அவ்வளோவா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸே கூப்பிடுறாங்க, அந்த அளவுக்கு இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ குளோபலைசேஷன் தான் நம்மளும் சேஞ்ச் ஆகணும். லைக் சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். நம்ம சேஞ்ச் ஆகாட்டி வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்மளோட பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க ஜெனரேஷனே சேஞ்ச் ஆகும்போது லைக் நம்ம கண்ட்ரியோட எக்கானமியும் இது டெவலப் பண்ணும். ஸோ அதுக்காக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ பைலட்டோடைய சேலரி இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் அதை பேஸ் பண்ணி ஹைக் வருது அப்படின்றது பார்க்குறோம். இதுல ஃப்ளையிங் டைமை பேஸ் பண்ணி கூட ஹைக் இருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி? ஆமாங்க, இது பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது சிபிஎல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், அது அடுத்து வந்து அவங்க ஏடிபிஎல் போவாங்க. ஏடிபிஎல் வந்து ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ், அது வந்து ஃப்ரோசன் ஏடிபிஎல் இருக்கும் அன்டில் தே ரீச் 1500 hours. ஸோ அவங்க 1500 hours ஆன பிறகு கேப்டன் ஆயிடுவாங்க. முன்னாடிலாம் இருக்கும்போது 4 year 5 year ஆகும், இயர்ஸ் ஆகும் கேப்டன் ஆகிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் ஃபர்ஸ்ட் 8 weeks ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பை த எண்ட் ஆஃப் த இயரே 12 weeks ட்ரைனிங் கேப்டன் கொடுக்குறாங்க. எல்லாமே மாறிடுச்சு இப்ப. ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கனால பைலட்ஸ்க்கு, அதுதான் விஷயம். ஈஸியா கேப்டன் ஆகிறதுக்கான ஆமா, ரொம்ப இப்போ 1 yearலயே ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்ம வந்து தியரி அப்படின்றது சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய ஸ்டடீஸ்ல என்னெல்லாம் கவர் பண்ணுவாங்க? ஓகேங்க, ஸோ தியரி இந்தியாலே கவர் பண்ணி முடிச்சிருவோம் நம்ம 6 to 7 months. இந்த மீன் டைமே நாங்க இந்த பாஸ்போர்ட், மெடிக்கல், ஆஃபர் லெட்டர், ரெஃபரன்ஸ் லெட்டர், லோன், விசா ப்ராசஸிங்லாம் சைமல்டேனியஸா டே டைமே அது நடந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க ப்ராக்டிக்கல் அப்ராட்ல போய் பண்ணுவாங்க. அப்ராட்ல வந்து முதல்ல பிரைவேட் பைலட் லைசன்ஸ் பண்ணுவாங்க, அது 3 to 4 months பண்ணுவாங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங், அது வந்து லைக் 1 to 2 months முடிச்சிருவாங்க. அடுத்தது வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், அதுவும் லைக் 1 to 2 months முடிச்சிருவாங்க. ஸோ இந்த இது மூணு இது வரும். இது வந்து பிரைவேட் பைலட் லைசன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங், சிபிஎல், இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா அவங்க தே பிகம் ஏ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். அவங்க எந்த ஏர்லைன்ல வேணாலும் வேர்ல்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போ எனக்கு ஒரு பிரைவேட் ஏர்கிராஃப்ட் வச்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டடீஸ் அப்படின்றது அவசியம். ஆமாங்க, நிறைய ஆக்டர்ஸ்லாம் கூட இப்போ பிரைவேட் பைலட் லைசன்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து கமர்ஷியலாக போகாமல் லைக் பிரைவேட் அவங்களோட ஃபேமிலி மட்டும் தே கேன் டேக்லாம், கமர்ஷியலாக காசு வாங்காமல். அதான் பிரைவேட் பைலட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது மட்டுமே கூட முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அந்த மாதிரி. நான் கேள்விப்படுறோம் சார், சில செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, அவங்களே வந்து தனியா பிரைவேட்டா ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்படிதான். ஆமா, அந்த மாதிரி கூட எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வராங்க. ஸோ அதுக்கும் கூட எல்லாத்துக்குமே பேசிக் இந்த இதுதான். ஸோ ஃபுல்லாக பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஃபுல் பைலட் ஆகிறது வரைக்கும் கூட லைக் இப்போ பிரைவேட் பைலட் லைசன்ஸ் மட்டுமே போதும்னா கூட அதுக்கும் கூட பண்ணிட்டு இருக்கோம். சார் இப்போ இதுக்கான ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது காலேஜ் போயே படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ அவங்க அதுக்கும் அகாடமியில் படிக்கிறதுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம்? ஓகேங்க, இப்போ எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க வராங்க, டாக்டர்லாம் வராங்க. அவங்களாம் சொல்றது நான் இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேங்க, நீ உங்களை முதலே பார்த்துருந்தேன்னா அப்போவே சேர்ந்துருப்பேன், என் வாழ்க்கையில் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ அவங்க இப்பயும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ரொம்ப இதுவாக நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்க ஜெனரேஷனே சேஞ்ச் ஆகுது. ஸோ வயசுன்றது வந்து ஒரு இது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 68, ரிட்டையர்ட் பைலட் 70 and 75 இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் டிமாண்ட் ஃபார் பைலட்ஸ் அவ்வளோ இருக்கனால ஸோ காலேஜ் போகணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் போனவங்க கூட இதுக்கு தான் வராங்க ஆக்சுவலி. இப்போ என்ன வித்தியாசம் சார்? டியூரேஷன் வந்து இங்கே ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கு, அது எப்படி கவர் பண்ண முடியுது? அதுல ஏதாவது சேலஞ்சஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கா? ஓகேங்க, இது வந்து டிப்ளமா கோர்ஸ் தான் இது. ஸோ வித்தின் 15 monthsலேயே அவங்க பைலட் ஆயிடலாம். இன்னும் ஷார்டஸ்ட் டைம் வந்து ஹையஸ்ட் ஏர்னிங் இன்கம். அது வந்து பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா டெஃபினெட்லி எல்லாருமே வந்து பைலட் ஆகலாம். இது வந்து மிஸ் வேர்ல்ட் அண்ட் மிஸ் யூனிவர்ஸ் கான்டெஸ்ட் மாதிரி இல்லை, ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது. இங்கே வர எல்லாருமே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணி அவங்க மந்த்லி 10 lakh ஏர்ன் பண்ற வரைக்கும் கைட் பண்றோம். அப்போ சர்டிஃபிகேட்ல ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றது ஏதாவது? இல்லைங்க, அப்படின்னு கிடையாது. இது வந்து லைசன்ஸ், நீங்க கார் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான். லைக் நீங்க அப்ராட்ல வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கிடுவீங்க, அதை வச்சு இட்ஸ் வேலிட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நீங்க எங்க வேணாலும் ஃப்ளை பண்ணலாம் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸா. இப்போ நிறைய கேர்ள்ஸே வராங்க. ஸோ இது கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் கூட 50% ஆஃப் த ஃபியூச்சர் பைலட்ஸ் வந்து ஃபீமேல் பைலட்ஸாக இருக்கணும்னு. இப்போ ஒரு மேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கேர்ள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னா அந்த என்டையர் சொசைட்டியே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால இப்போ நிறைய கேர்ள்ஸ் கூட வராங்க, ஏன்னா சேஃபஸ்ட் ஜாபும் கூட. நிறைய பேர் உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்றாங்க, யாரெல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா வந்து கேட்குறாங்க? ஓகேங்க, ஸோ எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சென்னை மட்டும் இல்லாமல் ஹைதராபாத், பெங்களூர், பூனே, மகாராஷ்டிரா, டெல்லி, பாம்பே, கொல்கட்டா, அங்கேருந்துலாம் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அகாடமிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வீக்லின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்க. ஸோ இது வந்து அவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல ஸ்கேம்லாம் நடக்குது. ஸோ நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் வராங்க எங்ககிட்ட. ஸோ அவங்க பார்த்ததுல
சொன்னதில் அவங்க ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எங்கள் ஜெனரேஷனே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பைலட்னா இவ்வளோ சேலரி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பராக கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அது எங்களை பார்த்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது. கோர்சஸ் அப்படின்றது ஆன்லைன் மட்டும்தானா இல்லை இங்கே தங்கி வந்து படிக்கணும் அப்படின்ற இதுவும் அவைலபிள்? ஆமாங்க, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. இப்போ லோக்கலாக இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பண்ணனால அதுவும் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஈவினிங் ஆனால் கிளாஸஸ் 7:30 to 9:30 PM இந்தியா டைம். ஆனால் சில பேர் இப்போ டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்கனால லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வீட்டில இருந்தே படிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஆன்லைன்? மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலாக என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? ஓகேங்க, இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஷார்ட் டைம்ல ஹையஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்றது. ஸோ மொத்தம் 3 சப்ஜெக்ட் தான் படிக்கணும். படிக்கிறதுக்கும் லோன் கொடுத்துடுறோம், ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். படிக்கும் போதே கூட அவங்க லோன் எடுத்திருந்தாங்கன்னா கூட லோனை கூட கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்புறம் படிச்ச முறைக்கு 100% பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஏன்னா 8 lakh வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்லயும் வேர் ஹவுஸ் கட்டி வச்சுட்டாங்க. ஃபியூச்சர்ல இப்போ கோவிட் வந்தாலும் சரி, ரெசெஷன் வந்தாலும் ஆன்லைன்ல வாங்க போறது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ இந்த வெரி ஷார்ட் டைம் மோர் தென் 8 to 10 lakh ஏர்ன் பண்ணலாம் அவங்க. ஸோ எல்லாருமே வந்து கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லாட்டி டைரக்டாவே இங்க சென்னை அம்பத்தூர்ல தான் இருக்கும். நீங்க டைரக்டாவே மீட் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி உங்களை சக்சஸ்ஃபுல்லா பைலட் ஆக்கி மந்த்லி 10 lakh ஏர்ன் பண்ற வரைக்கும் கைட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். என்ன கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், அப் டு 45 இயரா இருந்தாலும் கூட நம்ம இதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.